தன்னை தேடி தொலைத்து பின் தன்னுள்ளே கண்டெடுத்து வாழ்தலின் நோக்கமுணர்ந்து உடலையும் ஆத்மாவையும் ஒத்தோடச் செய்யும் ஒரு பெரும் பயணத்தின் கதை இது. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மீரா. நான் கொக்கடிச்சோலை இருக்கிறேன். நான் ஒரு திருநங்கை. நான் இன்னொரு திருநங்கையை நான் அடையாளப்படுத்தினது உண்மையாகவே நான் 8ஆம் ஆண்டு படிக்கும்போது தான். அது உண்மையாகவே எனக்கு அதுதான் நான் தெரியாது. ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே எனக்குள்ள ஒரு மாற்றம். நான் இப்போ ஒரு கேர்ள்ஸை பார்க்கக்குள்ளேயும் சரி, நான் அவங்களோட நடவடிக்கைகளையும் எடுக்கக்குள்ள எனக்கு அவங்கள மாதிரி இருக்கணும் என்ற ஒரு ஆசை என் மனசுக்குள்ள இருந்து ஒன்று இருக்குது. இப்போ மீரா சின்னத்தில் எங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா தான் தெரியும். பிறகு 7 படிக்கக்குள்ள அவர் சும்மா இப்படி கையெல்லாம் வெட்டுவார். அப்போ வெட்டு என்னத்துக்கு வெட்டுறாங்க எங்களுக்கும் தெரியும். அப்போ அது அவருக்கும் விலங்கல் ஏன் தான் இப்படி கையெல்லாம் வெட்டுறோன்றான் விலங்கல். அப்போ எங்களுக்கு ஒரே ஆம்பளை பிள்ளைன்றபடியாக நாங்கள் அவரை செல்லாமல் தான் வளர்த்தினாங்க. அப்போ அவர் கொஞ்ச நாள் இப்படி 7 முடித்து HND போக 21 வயசு அப்படி அந்த டைமில் சொன்னார், தானுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அப்போ அதை நாங்கள் பிரச்சனை நம்பலை. பாய்ஸ் ரீதியால் இருந்த அந்த ஒரு நாட்டம், அந்த ஒரு ஈர்ப்பு எனக்கு இருக்க இல்லை. எனக்கு கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்க பிடிக்கும். அவங்க விளையாடுற விளையாட்டும் சரி, அவங்க உடுத்துற உடுப்புகளும் சரி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவங்கள மாதிரி என்ன உணர்ந்த நான். ஸோ நான் ஒரு பெண்ணாக தான் அந்த டைம் ஃபீல் பண்ணேன். எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங், நான் ஒரு வேறொரு ஆள் உடம்புல இருக்கிறனோ என்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நானாக இல்லை, என்னோடய வேலைகளை செய்யக்குள்ள நான் தான் செய்கிறேன் என்ற அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்ததில்லை. எங்களோட ஸ்கூல் ட்ராமாவும் சரி, இல்லை நான் போகிற போட்டிகள்லேயும் நான் ஒரு கேர்ளாக வேஷம் போட்டு நடிக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதுதான் என்னோடய உடம்பு, இதுதான் என்னோடய அடையாளம்ன்றதை நான் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கொண்டேன். டாக்டர்கிட்ட போய் கேட்டான், இப்படி சொல்கிறேன் என்ன பிரச்சனை இதென்று கேட்டான். அவர் சொன்னார், இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்றிக்கு. அப்போ இவங்களை அவங்களோட விருப்பத்துக்கு வாழ விடணும், இல்லைன்னு சொன்னால் அவங்களால ஒன்றும் மாற்றே இல்லாது இதுன்னு சொன்னார். நான் HND டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிச்சுருந்தேன். நான் 3 வருஷம் படிச்சிடறேன், ஹையர் செகண்டரி டிப்ளமா. அது 3 வருஷத்துக்கு பிறகு நான் என்னோடய ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது தான் என்னோடய ட்ரான்ஸ்லேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். அந்த நேரத்தில் எனக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஸோ அதனால் என்னால் அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதலாம் போயிட்டுது. அப்போ நான் அந்த நேரத்தில் யோசித்தேன், என்னோடய எதிர்காலம் இதோட முடிஞ்சுதா, நான் ரொம்ப ஆசைப்பட்டு படித்தது. ஸோ ரொம்ப ஆசையாக இருந்தேன். அந்த என்னோடய கோட் போட்டு நான் கிராஜுவேட் வாங்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். அந்த கனவு என்னோட ஃபுல்லாக உடைஞ்சு போனது உண்மையாகவே எனக்கு ரொம்ப மன வருத்தம். இப்போ வரைக்கும் அந்த வருத்தம் என்னோட மனசில் எப்போவும் இருந்து கொண்டு தான் இருக்குது. பாஸ்போர்ட்டு அவர் HND ஷோக்கில் இந்த டெஸ்ட் எழுத போச்சு, இந்த ஃபோன்லாம் தூக்கி எறிஞ்சு உடைச்சேனா எல்லாரும் காவலையும் குளிர் இது என்ன பிரச்சனைன்ட்டு தெரியும். அவரை கொண்டு சேச்சிலையும் விட்டேன். நாங்கள் சேச்சிலையும் விட்டு அங்கே சோமாகி தருவாங்களாம், இப்படி பேய் சாமான் விலக்கி தருவாங்களான்னு சொன்னாங்க. இப்போ வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னார். போகிறதுக்கு எங்களுக்கு விடுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு 1.5 வருஷமாக நான் என்னோடய வீட்டை விட்டு வெளியில் தான் இருந்தேன். நான் இப்போ மட்டக்களப்பில் சவுக்கடின்ற ஒரு இடத்துல தான் இருந்தேன். நான் அந்த இடத்துல நான் மட்டும்தான் ஆரம்ப காலத்தில் தனியாக வாழ்ந்துட்டு வந்தேன். பிறகு என்ன மாதிரியே என்னோடய நண்பி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களும் டிரான்ஜெண்டர் தான். ஸோ இப்போ அவங்களும் என்னோட ஜாயின் ஆகி கொண்டாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரியான நிறைய டிரான்ஜெண்டர்ஸுக்கு தொழில் வாய்ப்புன்றது ரொம்ப கிடைக்கிறது இல்லை. அதுபோல் தான் இந்த மட்டக்களப்பிலையும் உண்மையாக அங்கே 2 பேருக்கு நாங்கள் நிறைய இடங்களில் வேலைக்காக நாங்கள் அலைஞ்சிருந்தோம். அவங்க கேட்குற வேலைக்கு எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு அந்த வேலைக்கே இருக்கல அவங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த வருமானத்துக்கும் சரி, வீட்டு வாடகை, கரண்ட் பில் இப்படி கட்டுறது ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டதுனால அந்த நேரத்தில் சாப்பாட்டு கூட இல்லாமலுக்கு நாங்கள் 3 நாள் தொடர்ச்சியாக சாப்பாடு இல்லாமலுக்கு ரொம்ப பசியில் யார்ட்டையும் போய் கேட்க இல்லாத ஒரு தருணத்தில் அங்கே இருந்த நேரம் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் யோசிப்பேன், யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா எங்களுக்கு யோசிப்பேன். அந்த டைமில் உண்மையாகவே அந்தளவு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் கடவுளாக வந்தவங்க தான் உமன்ஸ் ஃபெடரேஷன் ஒருத்தவங்களும், அடுத்த சூர்யா அவங்க பெண்களாம், அந்த அமைப்பு 2 அமைப்பும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டோட இருங்க. அதனால் ஆம்பளை பிள்ளை 2 பிள்ளை, பொம்பளை 2 பிள்ளை தான். உண்மையாக தெரியலை எனக்கு நான் சர்ஜரி செய்வேனான்னு கூட எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்தேன். எனக்கு வெளிநாட்டில் போயிட்டு ஒரு படம் எடுத்ததுனால வாய்ப்பு கிடைச்சது. ஸோ நான் 3 நாட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அதை நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பெரு, அடுத்தது சிங்கப்பூர், தாய்வான், இது 3 நாட்டிலையும் தான் என்னோடய ஷூட்டிங் நடந்தது. அந்த ஷூட்டிங் மூலமாக தான் எனக்கு கிடைச்ச காசு தான் நான் சர்ஜரிக்கு போயிருந்தேன். நான் நினைக்கவே இல்லை வெளிநாடு வரைக்கும் போயிட்டு என்னால் ஒரு படம் செய்ய முடியுமென்னு சொல்லிட்டு. கடவுளால் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி.
எங்களோட அனிச்சம் ஆர்கனைசேஷன் மூலமாக உண்மையாகவே நாங்கள் நிறைய வேலைகள் செய்து கொண்டு வரோம் எங்களோட எல்ஜிபிடி ஐக்யூ சார்ந்த மக்களுக்காக. உதாரணமாக சொல்லப்போனால் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வார இடத்துல அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறதா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு லீகலாக எதுவும் பிரச்சனை வரும், இல்லை அவங்க வேறு இடங்கள் அவங்க ஃபேமிலியில் வர பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் உண்மையாகவே எங்களை முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அந்த தீர்வை பெற்றுக்கொள்ளுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ என்ன மாதிரிக்கு டிரான்ஜெண்டர் நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர ஒரு சிச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்குது. ஸோ அப்படியான நேரத்தில் அவங்கள எங்கள் பக்கம் எடுத்து அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்குற அளவுக்கும் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். அதாவது ட்ராப்பிங் சென்டர் உண்டு. ஸோ இந்த ட்ராப்பிங் சென்டர் மூலமாக வந்துட்டு வெளியில் வர டிரான்ஜெண்டர்ஸுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு தேவையான அவங்களுக்கு சாப்பாடு, அடுத்தது தங்குறதுக்கு இடம், அதே நேரத்தில் அவங்களுக்கு மருத்துவ செலவு, சட்டம் ரீதியாக ஏதாவது செலவுகள் இருந்தால் அந்த மாதிரி விடயங்களையும் நாங்கள் எங்களோட ஆர்கனைசேஷன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு உண்மையாக இந்த போலீஸ் ரீதியாகவும் சரி, டிராஃபிக் அவங்க மூலமாக நிறைய பிரச்சனைகள் வாரது. அந்த நேரத்தில் உண்மையாக நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்துட்டு நாங்கள் தொடர்பு கொண்டு பாலம் இருக்குங்கட ஊருக்கு உள்ள வாரத்துக்கு அந்த பாலம் தான் இருக்குது. அந்த பாலத்தில் நிற்கும்போது என்ன கட்டாயம் அந்த பக்கத்தில் பிடிப்பாங்க. பிடிச்சி என்ன செக் பண்ணுறது, என்ன விசாரிக்கிறது. என்ன சொன்னால் இது வரைக்கும் நான் என்னோடய டிரைவிங் லைசன்ஸை பழைய பேர்லாம் வச்சுருக்கிறேன்னு சொன்னால் அது இன்னும் மாற்ற இல்லை. அப்போ அந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு என்ன நோண்ட வலிக்கிறது, இது எப்படி நீங்கள் மாறினீங்க, இது எங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணீங்க, ஆப்ரேஷன் செய்துட்டீங்களா இல்லையா, இப்படியான கேள்விகள் தான் என்னை வந்துட்டு அவங்க ஒவ்வொரு முறையும் தொடர்ச்சியாக இப்போ ஒரு தரம் 2 தரம் கேட்குறது எங்களுக்கு ஓகே அவங்க தெரியாதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லலாம். பட் தொடர்ச்சியாக நான் போய் வரக்குள்ள அவங்க எனக்கு கேட்குறதால எனக்கு டெய்லி அந்த ரூட்டில் பயணிக்க இல்லாமல் இருக்குது. இனம், மதம், மொழி இதுக்கு அப்பாற்பட்டு எங்களோட கம்யூனிட்டி வந்துட்டு உண்டாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த சமூகம் எங்களை அக்செப்ட் பண்ணணும். இந்த சமூகத்தோடு நாங்கள் எப்படி நாங்கள் உண்டாக இணைஞ்சு நாங்கள் ஒர்க் பண்ணலாம், எங்களை பற்றின தகவல்கள் நாங்கள் எப்படி எங்கள் சமூகத்துக்கு கொடுக்கலாம்ன்ற எங்களோட நோக்கமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் வந்துட்டு எங்களுக்கு என்ன செய்ய முடியும்ன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களோட பிள்ளைகளோட வாழ்வாதாரத்தை வந்து எப்படி முன்னுக்கு நாங்கள் கொண்டு வர இயலும், இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் இப்போதைக்கு ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இதை நாங்கள் அடையிறதுக்கும் நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் எப்பவும் இன்னொரு ஆக்களில் நாங்கள் தங்கி வாழ முடியாது. அதனால் நாங்களாக ஒரு சுய தொழில் ஒன்று உருவாக்கி எங்களுக்கான வேலைவாய்ப்பை நாங்களே பெற்று அதில் நாங்கள் முன்னுக்கு வரதான் எங்களோட நோக்கமாக இருக்குது. அதுக்கு என்னென்ன வழிகளை சப்போர்ட் வந்து எங்களை முடியுமோ அந்த வழிகளை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அணிச்சத்து மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். டிரான்ஜெண்டர்ஸ்ன்னு சொன்னால் அவங்கள மட்டும் தான் மாற்றிக்கொள்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ஒரு பிழையானவங்கன்ற ஒரு தோட்டம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நான் நினைக்கிறேன்னு சொன்னால் அதில் நாங்கள் மாற்ற வேணும். ஸோ அதுக்காகத்தான் நான் இப்போ முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே நான் இப்போ நர்சிங் நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஐடியில் வந்துட்டு டிப்ளமா செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஓப்பன் யூனிவர்சிட்டியில். என்டர்டைன்மெண்ட் சொல்லி பார்த்தா உண்மையாக நான் ஷார்ட் ஃபிலிம் செய்கிறது, அடுத்து என்னோட சோசியல் ஆக்டிவிசம் செய்கிறது, இப்படியான விஷயங்களை தான் நான் கூடுதல் கவனம் செலுத்தி கொண்டு வரேன். ஏன்னு சொன்னால் சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து தெரிய வேணும் எங்களாலேயும் நிறைய விஷயம் முடியும், நிறைய விஷயம் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் என் மூலமாக நான் காட்டுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ எப்படியும் எனக்கு தெரியும் இன்னொரு 2 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷத்தில் சரி நான் கட்டாயம் என்ற விஷயத்தை நான் சாதிச்சு முடிப்பேன். நீ தான் அவரை வாழ்க்கணுக்குள்ள ஒன்றும் செய்யலாதானே. அப்புறம் அவர்கிட்ட நான் இப்படி சொன்னேன், அம்மா பாவி என்று கூப்பிடுவேன், உனக்கு எப்படி வாழ தோணுதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணி வாழ்ந்தானே விட்டு மட்டும் போகக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எந்த பிள்ளை தானே, எப்படி நான் இன்னொரு ஆளுக்கு விட்டு கொடுக்குறேன். அப்போ வச்ச வாசம் தான் இப்போயும் இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை அவருக்கு. அதோட இப்போ எங்களுக்கு நீ பொம்பளை பிள்ளை வேட்டு கொண்ட பிறகு அந்த ஆம்பளை பிள்ளைன்ற ஃபீலிங் இப்போ இல்லை. இவர் எனக்கு 3ஆவது பொம்பளை பிள்ளைன்ற ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. இப்போ அவர் பிடிச்ச மாதிரி அவர் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நம்மளுக்கு அவங்க கதைப்பாங்க இவங்க கதைப்பாங்கன்னு சொல்லி நம்மளை பிள்ளை இறுக்கப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு எது பிடிக்கும்னு அவங்களும் விட்டு கொடுத்தாங்கன்னா அது ஒன்று சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. அது தாய் தப்பு தான் செய்யணும். மற்ற ஆக்களை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. உடலுள்ள சமூக போராட்டங்கள் தாண்டி தன்னையும் தன்னை போன்ற மனிதர்களையும் முன்னோக்கி நகர்த்த முனைந்து அதற்காகவே தமது வாழ்வை அர்ப்பணிக்கும் அனைத்து பெண்களினது உயர்ந்த எண்ணங்களும் மிக உன்னதமாகவே அம்மால் உணரப்படுகிறது.